வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டிருக்கலாம். அந்த வீடியோவால் வந்து ரீச்சாக்கும் எனக்கும் அவ பேரை கொண்டறினமா சும்மா மண்டல் இந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்றான் பறக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சி பழங்க. முதல்ல ஒன்றை கால்குலேட் பண்ணுங்க, ஒன்றை ஆழமாக திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. விவசாயி ஒருவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு கோவப்பட்டிருக்கிறார். அந்த மரவள்ளி பொரியலை பாஸ்கரன் மூஞ்சில விட்டறிய இல்லாதால அவர்கள் அதை பின்னுக்க போடுறார். உங்கள்ட்ட காசு இருந்தால் நீங்கள் என்னவும் செய்யலாம், மற்றவர்கள் எல்லாம் தலையாட்டி அதை கேட்கணும். அப்படி அதை கேட்கலைன்னா நீங்கள் விசுக்கொத்தன்னுவீங்கள், விசரன்னுவீங்கள், பழக்க வழக்கம் தெரியாத ஆட்கள், படிக்காத ஆக்கள், இந்த பல்வேறு முடிவுகளுக்கு பாஸ்கரன் வாரார். பணத்துக்கும் அறிவுக்குமான உறவுல நாங்கள் இதில் இன்னொன்றையும் பார்க்கணும். என்னென்ன டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரி. அவர் வியாபார லாபத்துக்காக என்னவும் செய்திருக்கிறார். அவர் ஒரு செக்ஸிஸ்ட். அவர் ஒரு பெண்களை இழிவான் பார்க்கிற பாஸ்கரன் வந்து ஏழை எளிய மக்கள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு பேரியராக இந்த உணவு பண்டலங்கள்ல நீங்கள் அங்கதான் தன்னுடைய இடத்துல தான் வாங்கணும்னு சொல்லி இருக்கலாம். புள்ளிகளுக்கு ஒப்பான ஒரு போலீஸ் படையை வச்சு பிள்ளைகள பேக்குகளுக்கு சாப்பாட்டை எடுக்கிறதுன்றது மோரலாகவும் எத்திக்கலாகவும் சரியா என்ன தெரியும். விடுதலை புலிகள் போல ஒரு படையை உருவாக்க என்ற அடிப்படையில் செய்கிறார். அதை அணிவகுப்பு நடத்துகிறார். அவரை ஒரு 10 பேர் வரையினம். அவர் இந்த விஜய் சூர்யா விளையாட்டுகளும் அப்படி சில குழந்தை பிள்ளை விளையாட்டுகள் எல்லாம் செய்கிறார்.